ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் அட் ஹோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறையில் நீங்கள் கம்போஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் காய் செடியில் பாருங்கள், இந்த மாதிரி பிஞ்சுகள் சீக்கிரமாகவே இறங்கும். மேலே நான் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த முறையில் வந்துட்டு உங்கள் செடிகளுக்கு கம்போஸ்ட் கொடுங்க. கார்டனில் வந்துட்டு தொடர்ந்து காய்கள் பறிக்கலாம். நான் வந்து இது சின்ன சைஸ் பாட்டில் தாங்க இந்த செடியை வச்சுருக்கேன். சூப்பராகவே வந்து வளர்ந்துட்டுருக்காங்க. வாட்டர் பாட்டில் உங்கள்கிட்ட வேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பாட்டில் வச்சிருந்தாலும் சரி, இல்லை செடிகளுக்கு அடியில் வந்துட்டு ஒரு ஓரமாக வந்துட்டு நீங்கள் அதை வந்துட்டு ஹோல் கீழே வந்து அந்த மூடியை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு மேலே பாதி ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஒரு லேயர் மண், ஒரு லேயர் கம்போஸ்ட்டு, கிச்சன் கம்போஸ்ட்டை கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி 1 பை 1 போட்டுட்டு லாஸ்ட்டாக அந்த புளிச்ச தயிர் வந்து அதில் கொஞ்சம் தண்ணியில் கலந்து அதையும் மேலே தெளிச்சு விட்டு லைட்டாக மண் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய தண்ணி காய காய தண்ணி அப்பப்போ தெளித்து விடுங்க. செடிகளுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. ஓவர் வாட்டரிங் பண்ணாதீங்க. செடிகளுடைய இலைகள் வந்து பழுத்து கொட்ட ஆரம்பிச்சிடும், செடிகள் காய ஆரம்பிச்சிடும், பிஞ்சுகளும் வெம்ப ஆரம்பிச்சிடும். அது மட்டும் கரெக்டாக வாட்டரிங் மட்டும் ஓவர் வாட்டரிங் பண்ணாமல் கரெக்டாக பண்ணுங்கள். நான் வச்சுருக்கக்கூடிய இந்த செடியினுடைய பாட் பார்த்திங்கன்னா 1 ஜான் அளவு தான் வரும். அந்த அளவுக்கு தாங்க இருக்குது. அதிலே வந்துட்டு எனக்கு நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கிற அளவுக்கு வந்துட்டு எனக்கு செடியினுடைய வளர்ச்சி இருக்குது பாருங்கள். இந்த முறையில் கம்போஸ்ட் கொடுங்க. தேவையான அளவு ஈரப்பதத்துக்கு ஏற்ப பார்த்துட்டு தண்ணி கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் வந்து தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம அப்பப்போ போய் கார்டனில் வந்துட்டு செடிகளை டிஸ்டர்ப் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இது நல்லாவே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த இடத்துல வச்சுருந்தாலும் சரி, இந்த முறையை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்களே சொல்வீங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு சக்ஸஸாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. பாருங்கள் செடியினுடைய சைஸ் எந்த அளவுக்கு இருக்குது. அதிலே வந்துட்டு பிஞ்சுகள் இருக்குது உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.